என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் கல்வரங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். 18/5/2025 அன்று வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது. இரவு 7:30 இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது. இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி 4வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி 3வது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை கன்னி ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார். கன்னி ராசியில் உத்திரம் 2வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்திரம் 1வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எப்படி குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, வேகமாக வளரணும். திடீர்னு நம்ம பணக்காரனாயிடணும். படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது. இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே, ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அந்த விஷயத்தை ரொம்ப கனகச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் பார்த்திங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர், சனியை போன்ற பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள், இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள். ராகு ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர். ராகுவும் கேதுவும் ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக இருக்கிறதுனாலையும் என்னையோ தெரியல, பலாபலன்களிலும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாக இருக்கும். ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம். தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ராகு கேது 2 கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லணுன்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம். ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் 10வது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர். ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள். ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம், அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு.
ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார். ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம், மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார். ராகு அந்நிய மொழி, வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார். அதே நேரத்தில் வெளிநாடில் சென்று வருகின்ற வாய்ப்பு, அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை, இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். பொதுவாக ராகுவுக்கு நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும். ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோடு இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான். கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, கேது பகவான் யாருக்கெல்லாம் 12வது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே, 18/5/2025 அன்று நடைபெறுகின்ற ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அதைத்தான் பார்க்க போகிறோம். புதனை பொறுத்தவரை ராகு பகவான் நட்பு கிரகம்தான், கேதுவும் சரி. ஆகவே நல்ல பலனைத்தான் தரப்போகிறார். குறிப்பாக மிதுன ராசிக்கு 9வது இடத்தில் ராகுவும் 3வது இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார்கள். பொதுவாக இது ஓரளவுக்கு நல்ல பலனைத்தான் தரும். குறிப்பாக சொன்னால் ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 10வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த அமைப்புகளும் கூட சேர்ந்து இந்த ராகு கேது பயிற்சியில் சராசரிக்கும் மேலான பலனை மிதுன ராசி என்பர்கள் பெறுவார்கள். குறிப்பாக ஜென்ம ராசியில் இருக்கிற குரு பகவான் ஒரு விதமான எதிர்பாராத உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை தந்தாலும், 10ல் இருக்கிற சனி வேலை பழு காரணமாக வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஏராளமான வேலை இருக்கும். நமக்கே வேலை அதிகங்கும்போது நம்ம கூட வேலை பார்க்குற 2 பேர் லீவ் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான வேலை பளு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வேலையை நம்ம சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்ம என்ன வேலை பார்க்குறோம், யாரோட வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு தெரியாத ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பணம் வரும். ஆனாலும் ஒரு குழப்பமான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம ஏன் எதுக்குன்னு யோசிக்காமல் செய்கிற ஒரு தன்மை தான் இருக்கும். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு மேல் படிப்புக்காக நம்ம வெளிநாடு செல்லுகின்ற வாய்ப்பு, அதே மாதிரி வேறு மாநிலங்களுக்கு சென்று படிக்கின்ற ஒரு தன்மை, இதெல்லாம் கிடைக்கும். அந்நிய மொழி, அந்நிய தேசம் சென்று படிப்புக்காகவோ வேலைக்காகவோ சென்று வருகின்ற வாய்ப்பு ஏற்படும். 9வது இடத்துல அந்த கேது ராகு பகவான் ஓரளவுக்கு நமக்கு நன்மைகளை தந்தாலும் காதல் போன்ற விஷயங்களில் ஒரு சிக்கல்களை ஏற்படுத்துவார். ஜாதி மதம் தாண்டி அல்லது மொழி தாண்டி நம்ம வேறு திருமணம் செய்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்திடுவார். காதல் திருமணமாக இருக்கும். பல எதிர்ப்புகளுக்கு இடையே திருமணம் செய்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இல்லை. ராகு பகவானோட ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. மற்றவங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ஆனாலும்
கொஞ்சம் போராட்டம், நமக்கு பெண்ணு தேடுறதுல சிரமங்கள் இருக்கலாம். நமக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, நமக்கு உயரமாக இருந்தால் அவங்க உயரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம எதிர்பார்ப்புகள் முழுமையாக நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் திருமணம் ஆகிடும். அது மாத்திரம் இல்லை, 9வது வீட்டில் ராகு இருக்கிறது மிகப்பெரிய புத்திர பாக்கியத்தை தருகின்ற ஒரு அமைப்பு. 2 வருஷம் ஆச்சு, ஊரில் எப்போ குழந்தைன்னு கேட்குறாங்க அப்படின்னு வருத்தப்படுகின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக புத்திர பாக்கியம் ஏற்படும். அதுவும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் வருகின்ற போது அவர்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக ஏற்படுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். சுவாதி அல்லது சதயம் நட்சத்திரங்களில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது புத்திர பாக்கியத்திற்கான வலு சேர்க்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். கேது பகவானை பொறுத்தவரை 3வது வீடு ராகு கேதுவுக்கு 3, 6, 11 மற்றும் 10வது இடம் நல்ல சிறப்பான இடம்னு பார்த்தோம். அந்த இடத்துல 3வது இடத்துல கேது வர்றதுனால கொஞ்சம் யோசித்து பல விஷயங்களை முயற்சிகளை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். 3வது இடத்துல இருக்கிற கேது பகவான் நன்மைகளை தந்தாலும் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, வேலைக்காரர்கள், நம்ம ரொம்ப நம்பி இருக்கின்றவர்கள் நமக்கு எதிராக துரோகம் செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அல்லது அவர்களில் உண்மையானவர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். 3வது வீட்டில் கேது பகவான் இருக்கிற எல்லாருக்குமே அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு சலனம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். பொதுவாக 3வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறது நல்லது தான், நல்ல அமைப்பு தான். நம்முடைய முயற்சிகளை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். சகோதரர்களுடைய ஆலோசனை உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கலாம். மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்கு நல்ல பலனைத்தான் தரும். ஏன்னா ராகு பகவான் 9வது வீட்டில் இருந்தாலும் ராகு சில விஷயங்களில் நன்மைகளையும் சில விஷயங்களில் பாதிப்பையும் தருகின்ற அமைப்பு தான் அது. படிக்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு சிறப்பான ஒரு பலனை, பிரம்மாண்டத்தை, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை தரும். பங்குச்சந்தை மற்றும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுகிறவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ஆகவே மிதுன ராசியை பொறுத்தவரை சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். ராகு கேது பொறுத்த மிக அற்புதமான பலன்களைத்தான் பெறப்போகிறார்கள். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய கடகராசி என்பர்களே, 18/5/2025 நடைபெற்ற ராகு கேது பயிற்சியினால் கடகராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கடகராசிக்கு 9வது இடம் மீன ராசி. அந்த மீன ராசியில் இதுவரை சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இப்போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8வது இடத்துக்கு வரப்போகிறார். அதே நேரத்தில் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது இடத்துல கேது பகவான். கடகராசியை பொறுத்தவரை 12வது இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். சுப செலவுகளை தரக்கூடியவர். அதே நேரத்தில் 9வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக அமைப்புகள்லாம் எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது? மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தாலும் இப்போ ராகு கேதுவினால் மாற்றம் ஏற்படுகின்ற அந்த ராகு கேதுவினால் எப்படிப்பட்ட பலனை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அஷ்டமஸ்தானம் அப்படின்னாலே அதில் எந்த கிரகம் வந்தாலும் நமக்கு சற்று பாதகமான பலன்தான். அது அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, அசுப கிரகங்களாக இருந்தாலும் சரி, ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆயுசு கட்டி அப்படின்னு சொல்லலாம், தீர்காயுஸ். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் கையில் காலில் அடிபட்டுக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ராகு 8வது வீட்டில் இருந்தால் தீக்காயங்கள், விபத்து, கையில் அடிபட்டுக்கிறது, நம்ம நடக்கும்போது கால் தடிக்கு கீழே வருது,
போன்ற விஷயங்களை தரக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் ஏன்னா சனி தருகின்ற பலனை தரப்போகிறார். சனியினுடைய வீடான கும்பராசியில் வேற உட்கார்ந்துருக்கார். சனி நம்மளுடைய வியாதிகளை சொல்லுகின்ற ஒரு கிரகம், நோய்க்காரகன் அப்படின்னு சொல்லலாம். அந்த சனியினுடைய பலனை தரப்போகின்ற ராகு பகவான் லேசாக நமக்கு சிகிச்சைக்கான செலவுகளை வைக்கத்தான் செய்வார். அதனால் நம்ம வேலை பண்ணுற இடத்துல, அதுவும் குறிப்பாக நம்ம இரும்பு சம்பந்தமான வேலைகளில் இருக்கிற, இப்போ லேத்து பட்டுற அல்லது மரம் வெட்டுறவங்க அல்லது இயந்திரங்களில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அது குறிப்பாக அவங்க கடகராசியாக இருந்தால் கவன சிதைவு இல்லாமல் வேலை பார்க்கணும். 8வது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது வேலை சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். நமக்கு வேலை தரேன்னு சொன்னவங்க திடீர்னு தரமாட்டேன்னு சொல்லலாம், அல்ல தர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதே நேரத்தில் 7க்குரிய சனி தான் 8வது வீட்டுக்கும் அதிபதியான காரணத்தினால் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் 7க்குரிய சனி பகவான் 9ல் இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் தடைப்பட்டாலும் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். போராடி ஜெயிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். பொதுவாக ராகு பகவான் 8வது வீட்டில் இருக்கிறது பெரிய நன்மைகளை தந்துடும். எந்த கிரகமாக இருந்தாலும் 8வது வீடு அப்படிங்கிறது ஒரு பாதகமான இடம்தான். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம அலட்சியமாக இது ரெகுலராக வர்ற தலைவலி தானே, இது ரெகுலராக வர்ற சளி தானேன்னு விடக்கூடாது. ஏன்னா நமக்கு குரு பகவான் வேறு 12வது வீட்டில் போய் உட்காந்துருக்கார். விரயஸ்தானத்தில் குரு பகவான் சுப செலவுகளை தந்தாலும் நம்முடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் நமக்கு தரக்கூடியவராகத்தான் இருப்பார். 2வது வீட்டில் கேது பகவான் உட்காந்துருக்கார். வாக்குஸ்தானம் பலமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது யாரையாவது திட்டினாலோ அல்லது யாருக்காவது நல்லது சொன்னாலோ அது பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்கள் நல்லதையே சொல்லணும். வாக்கு பலிதம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நல்லதையே சொல்லணும். கர்ம வினைகள்னு சொல்லுவோம், அது சம்பந்தமாக இப்போ அந்த 2வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால நமக்கு பணம் கொஞ்சம் அதிகமாக கையில் புரளுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது சொத்து சேருகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஜான் ஏறினா முளம் சறுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதான சமாதானப்படுத்தினாலும் அது வேறு மாதிரியாக பிரச்சனையை தருகின்ற ஒரு அமைப்பாக தான் இருக்கும். கடகராசியை பொறுத்தவரை இந்த 1.5 வருடங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். சமாதானமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் பலருக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்க குடும்பத்தை விட்டு வேறொரு இடத்துல வேலை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், அல்லது டெபுடேஷனில் போகிறது அல்லது வெளிநாடு போயிட்டு வர்றது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு பயணத்தை தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை வணங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். திடீர்னு கடவுள் மேலே அதீத நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும். ஆகவே கடகராசியை பொறுத்தவரை ராகு பகவான் சுமாரான பலனையும் கேது பகவான் பரவாயில்லைங்கிற மாதிரி பலனையும் தான் தரப்போகிறார். ஆகவே குரு சனி ஆகிய கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து இந்த ராகு பேது பேச்சு பலன்களை சமாளிக்க முடியும். ஏன்னா குரு 12வது வீட்டில் இருக்கிறது நல்லது தான். விரயத்தை தந்தாலும் சுப விரைவுகளை ஒரு விரயத்தை தான் தரப்போகிறார். அதை வச்சு சமாளிச்சிடலாம். ஆகவே கடகராசி என்பர்கள் கவனமாக இருந்தால் இந்த காலகட்டம் அவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை தராது. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.